நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ஒரு குட் நியூஸ் என்னடான்னா, நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து இந்த கதாநாயகியா வந்து நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு ஜோடியாக நடிக்க போகிறது யாருன்னு பார்த்தா நம்மளோட மாறன் தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம வீரா வந்து எப்படியோ வந்து ஒத்துக்கிற வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம முழுசாக எபிசோட் போடும்போது பார்த்துக்குறோம். இதில் வந்து ப்ரோமோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க காலையிலேயும், டேய் என்னையும் ஷூட்டிங் பார்க்க கூட்டு போடா, ஷூட்டிங்கெல்லாம் எப்படி நடக்கும் எனக்கு தெரியாதுடா, நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட ஷூட்டிங்கை பார்த்ததே இல்லை, நானும் வந்து பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வள்ளி வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க, மாறன்கிட்ட சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அத்தை, அச்சலாத்தி அது எடுத்ததையே திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தா உனக்கு பொறுமை காணாது, நீ வீட்டிலே சமையலை பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் ஏன்டா ஆசைப்பட்டு கேட்கண்டா, ஒரு டைமாக காட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ கிளம்பி ரெடியாரு, ராகவன் கூட வா, எனக்கு அங்கே வேலை இருக்குது, நான் முன்னாடியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து தனியாக கிளம்பி போயிடுறாங்க. இவன் கொஞ்ச நேரம் இருந்து நம்மளை கூட்டு போக மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து எனக்குள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து எல்லாமே ஆங்கிலெல்லாம் செட் பண்ணிவிட்டு கடையிலெல்லாம் இன்றைக்கி வியாபாரத்தெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம இது ராகவன் இருக்கால, ராகவன் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க ஷூட்டிங்க்கு. சரின்னு சொல்லிட்டு திடீர்னு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து திருன்னு ஓடி வராரு. சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. என்னையா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து டேரக்டர் இருக்காரு. சார் நமக்கு வந்து இன்றைக்கி ஹீரோ வந்து ஆக்ட் பண்ண வந்திருந்தாரு சார், அவரால் திடீர்னு வர முடியாமல் போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரில சார், திடீர்னு இப்போ நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ராகவன் வந்து பதவிடுறாங்க. ஐயோ என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, ஆல்ரெடி நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே தான் பண்ணோம், இன்றைக்கி ஷூட்டிங் பண்ணுறதுக்காக கடையை வேறு லீவ் விட்டாச்சு, வியாபாரம்லாம் போச்சு, நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் சார், நிறைய பட்ஜெட்டெல்லாம் இடிச்சிடும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தம்பி நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற, உன் பட்ஜெட்டுக்குள்ளே நான் முடிச்சு தரது என் பொறுப்பு, இன்றைக்கே முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ராகவன் வந்து கேட்காங்க, அது எப்படி சார், அதான் கதாநாயகன் இல்லையே எப்படி நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே யோசிச்சுக்கிட்டே இருக்கார் டேரக்டர். சரி விடு, நேற்று என்கிட்ட ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தினியா மாறன், அந்த தம்பியவே நம்ம கதாநாயகனை போட்டு எடுத்துருவோம், அந்த தம்பி நல்லா தானே இருந்துச்சு, ஆடெல்லாம் சூப்பராக வந்துடும், ஒன்றும் கவலைப்படாது, அவனை மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.